இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து நம்ம மைதா மாவு வச்சு செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஒரு 10 to 15 மினிட்ஸில் முறுக்கு ரெடி ஆகிடும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு க்ளீன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா ஆட் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு இட்லி பிளேட் வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த துணியை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறோன்னா நம்ம முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மைதா வந்து பெரிய பெரிய லம்ஸாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு கையை வச்சு அந்த லம்ஸை வந்து உடச்சிடுங்க. உடச்சி ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த மைதாவை வந்து சீவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. எதாவது லம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம மைதா ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு ஓமமோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஜீரகமும் இல்லைன்னா எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. நல்ல ஒரு சப்பாத்தி டோ மாதிரி வரணும். நல்லா சாஃப்டான டோ வரணும். ஹார்டாக இருக்கக்கூடாது டோ. நல்லா சாஃப்டான டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் மோல்டு எடுத்துகிட்டு முறுக்கு ப்ரெஸ்க்குள்ளே இந்த டோ எடுத்து கொஞ்சம் வச்சுடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டிக்கு மேலே இந்த மாதிரி முறுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆன பிறகு வெளியில் எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அமேசிங்கான ஈவினிங் ஸ்நாக். ரொம்ப சாஃப்டான முறுக்கு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.